ம். நீங்கள் தினமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் சுவரை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். வாரம் 40 மணி நேரம், சில சமயம் அதற்கும் மேலாக உழைத்து, சேமித்து, உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சுவரை கட்டுகிறீர்கள். ஆமாம், ஒரு மிக உறுதியான பாதுகாப்பு சுவர். அதேதான். ஆனால் உங்களை பாதுகாக்கும் அந்த கற்களே உங்களை உயிர்ப்போடு வைத்திருக்கும் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை மூடி மறைக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்பதற்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக. நாம் வாழ்நாள் முழுவதும் தேடி ஓடும் அமைதியும் செல்வமும் உண்மையில் எங்கே இருக்கிறது? நம் கைகளிலேயே இருக்கும் அந்த பொக்கிஷத்தை நாம் ஏன் ஒவ்வொரு நாளும் தவறவிடுகிறோம்? இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது நவீன மனிதனின் மிகப்பெரிய முரண்பாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது, நாம் பாதுகாப்பை தேடி ஓடுகிறோம், ஆனால் நிம்மதியை இழக்கிறோம். உண்மைதான். எல்லாவற்றையும் எதிர்காலத்திற்காக தள்ளிப் போடும் ஒரு பழக்கத்தை நாம் அறியாமலேயே வளர்த்துவிட்டோம், இல்லையா? ஆமா, நிம்மதியாக வாழ்வது, மகிழ்ச்சியாக இருப்பது, பிறருக்கு உதவுவதென அனைத்தையும் தள்ளி போடுகிறோம். அதாவது, இப்போது எனக்கு நேரமில்லை, ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். இது நிறைய பேரிடம் உள்ள பழக்கம்தான். ஆனால் இந்த நொடியின் மகத்துவத்தை நாம் மறந்து விடுகிறோம். அறத்தின் மேன்மையையும் அதனை வாழ்வில் ஒவ்வொரு கணமும் கடைபிடிப்பதன் அவசியத்தையும் நாம் ஏன் இந்த நொடியிலே சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நமது முக்கிய விவாதம். சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எனக்கான தேவைகளே இன்னும் முடியவில்லை, பிறகு எப்படி நான் மற்றவர்களுக்கு செய்வது என்று நினைத்திருக்கலாம். கண்டிப்பாக. புண்ணியம் தேடுவது எல்லாம் வயதான காலத்துல பார்த்துக் கொள்ளலாம் என்று பலரும் நினைப்பதுண்டு. ஆமா, அதற்கான உளவியல் காரணங்களையும் தீர்வுகளையும் தேடிதான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். இதற்காக நாம் இன்று ஆழமாக பார்க்கப் போவது ஒரு மிகச்சிறந்த மூலதனம். என்னவென்று சொல்லுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் எழுதிய அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் உள்ள 31வது திருக்குறள். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஆஹா, மிகச்சிறிய வரிகள். ஆனால் மனித மனதின் ஒட்டுமொத்த வரைபடத்தையும் காட்டும் ஆழமான வரிகள் இவை. உண்மைதான். அறம் செய்வதை எந்த நிலையிலும் தள்ளிப் போடக்கூடாது என்பதை வள்ளுவர் இதில் உறுதியாக பதிவு செய்கிறார். இது வெறும் பழங்கால இலக்கியம் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. இல்ல, கண்டிப்பா முடியாது. இன்றைய நவீன மனிதரின் அன்றாட மன அழுத்தங்களுக்கும் வாழ்க்கை ஓட்டங்களுக்கும் இது எப்படி ஒரு மிகச்சிறந்த உளவியல் மருந்தாக அமைகிறது என்பதைத்தான் நாம் இன்று புரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியும் வகையில் எளிய தமிழில் இதை முதலில் பார்ப்போம். குறளின் நேரடி அர்த்தம் மிக எளிமையானது. ஆமாம், சொல்லுங்கள். அறம் என்பது ஒரு மனிதனுக்கு சிறப்பையும் தரக்கூடியது, செல்வத்தையும் தரக்கூடியது. எனவே ஒரு மனிதனின் உயிருக்கு அறத்தை விடச் சிறந்த ஆக்கம், அதாவது செல்வம் அல்லது உயர்வு, வேற என்ன இருக்க முடியும்? இதுதான் வள்ளுவர் கேட்கும் கேள்வி. மிக தெளிவான விளக்கம். ஆனால் ஒரு சின்ன தயக்கம். நடைமுறை வாழ்க்கையில் இதை பொருத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? தாராளமாக கேளுங்கள். இதையே ஒரு அலுவலகச் சூழலோடு ஒப்பிட்டு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி. நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டும். ஒரு அவசரமான நேரம். ஆமாம். அந்த வேலையில் ஒரு சிறு பிழை இருக்கிறது. அதை மறைத்துவிட்டு குறுக்கு வழியில் வேலையை முடித்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மேலதிகாரியிடம் பாராட்டு கூட கிடைக்கலாம். சரி. ஆனால் நீங்கள் அறத்தின் வழியில் நின்று நேர்மையாக அந்த பிழையை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய மேலும் 2 மணி நேரம் உழைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது கடினமான முடிவுதான். அதேதான். இதனால் உங்கள் நேரம் வீணாகிறது. சில சமயம் அந்த நேர்மைக்காக நீங்கள் விமர்சிக்கப்படலாம், அல்லது அந்த குறுக்கு வழியை பயன்படுத்திய உங்கள் சக ஊழியர் முந்திக் கொண்டு பதவி உயர்வு பெறலாம். ஆமாம், இதுதான் யதார்த்தம். நடைமுறையில் இப்படி நடக்கும்போது அறம் எப்படி செல்வத்தை ஈன்று தரும்? நான் பதவி உயர்வை இழப்பது எப்படி ஆக்கமாகும்? இது மிகவும் நியாயமான கேள்வி. இங்கேதான் செல்வம் மற்றும் சிறப்பு என்ற வார்த்தைகளை நாம் வெறும் பணமாகவோ குறுகிய கால லாபமாகவோ பார்க்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, அப்படியானால் வேற எப்படி பார்ப்பது? நீங்கள் சொன்ன அந்த அலுவலக உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம். குறுக்கு வழியை பயன்படுத்தியவருக்கு உடனடியாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் அது தற்காலிகமானது. மனித மூளை எப்போதுமே மற்றவர்களின் நம்பகத்தன்மையை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும் ஒரு கருவியாகும். நீங்கள் தொடர்ந்து நேர்மையாக செயல்படும்போது
கடினமாக இருந்தாலும் உண்மையை சொல்லும்போது உங்களை சுற்றியுள்ளவர்களின் ஆழ்மனதில் உங்கள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உருவாகும். அதாவது அந்த நம்பிக்கை தான் இங்க செல்வமாக மாறுகிறதா? சரியாக பிடித்தீர்கள். இவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் எந்த தவறும் நடக்காது, இவர் உண்மையை மட்டுமே பேசுவார் என்ற பெயர் ஒரு நாளோ ஒரு மாதத்திலோ கிடைப்பதல்ல. அது ஒரு நெடிய பயணம். கண்டிப்பா. அது அவ்ளோ எளிதில் கிடைத்து விடாது. நீண்டகால அடிப்படையில் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். அது செல்வத்தை தரும். அது மட்டுமல்லாமல் அந்த நாள் முடிவில் நீங்கள் உறங்க செல்லும் போது உங்கள் மனதில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்லாத ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும் பாருங்கள். அந்த நிம்மதிதான் சிறப்பு என்கிறீர்களா? அதேதான். அதுதான் வள்ளுவர் சொல்லும் சிறப்பு. குறுகிய கால லாபத்திற்காக அறத்தை தவறவிட்டால் இந்த மன அமைதியையும் நீண்ட கால வளர்ச்சியையும் நாம் நிரந்தரமாக இழந்து விடுகிறோம். நீங்கள் சொல்வது புரிகிறது. நீண்ட கால அடிப்படையில் அறம் நமக்கு பெரிய நன்மைகளை தரும் என்பது தர்க்க ரீதியாக சரியாகவே இருக்கிறது. ஆமா. ஆனால் இங்குதான் எனக்கு இன்னொரு முரண்பாடு வருகிறது. அறம் செய்தால் சிறப்பும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும் என்று மனிதர்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் ஏன் செய்வதில்லை என்று கேட்க வருகிறீர்கள், அப்படிதானே? ஆமாம். அப்படி தெரிந்தும் மனிதர்கள் ஏன் அறம் செய்வதை தள்ளி போடுகிறார்கள்? இப்போது நான் சம்பாதிக்க வேண்டும், குழந்தைகளின் கல்வியை பார்க்க வேண்டும், அறம் செய்வதையெல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஏன் நினைக்கிறார்கள்? அறத்தை ஒரு சுமையாகவோ அல்லது ஓய்வு காலத்து பொழுதுபோக்காகவோ ஏன் பார்க்கிறார்கள்? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இது மனித மனதின் அடிப்படை உயிரியல் மற்றும் உளவியல் கட்டமைப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை. உளவியல் கட்டமைப்பா? கொஞ்சம் விளக்குங்களேன். மனித மனம் எப்போதுமே ஒருவிதமான பயத்திலேயே இயங்குகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளில் வாழ்ந்த மனித மூளை நாளைக்கு உணவு கிடைக்குமா என்ற பயத்திலேயே பரிணாம வளர்ச்சி அடைந்தது. ஓ, அந்த சர்வைவல் மோட் என்று சொல்வார்களே அதுவா? மிகச்சரி. அதே மூளைதான் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் இன்று காடுகளுக்கு பதிலாக நகரங்களில் வாழ்கிறோம். உணவுக்கு பதிலாக பணம், பதவி ஆகியவற்றை தேடுகிறோம். ஆமாம், தேவைகள் மாறிவிட்டன. நாளை எனக்கு பணம் இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது, நாளை எனக்கு செல்வாக்கு இல்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற அந்த ஆதிகால தற்காப்புணர்வுதான் மனிதனை ஆழமாக இயக்குகிறது. அப்படியானால் நம் மற்றவர்களுக்கு உதவுவதையோ அல்லது அறம் செய்வதையோ நம்முடைய மூளை ஒரு ஆபத்தாக பார்க்கிறதா? 100% உண்மை. உங்கள் உழைப்பையோ பணத்தையோ அல்லது உங்கள் நேரத்தையோ நீங்கள் மற்றவர்களுக்காக செலவிடும்போது உங்கள் மூளையில் உள்ள தற்காப்பு மையம் ஒரு அபாய சங்கை ஊதுகிறது. அபாயம்? நாளை உனக்கு இவை இல்லாமல் போய்விடும் என்று எச்சரிக்கிறதா? ஆமா. இந்த பயம் மனிதனின் ஈகோவை மிக ஆழமாக வளர்க்கிறது. ஈகோ என்பது நான், எனது என்ற குறுகிய வட்டம். இந்த ஈகோ எப்போதுமே பற்றோடு தொடர்புடையது. பற்று என்றால் பொருளின் மீதான பற்று. பொருளின் மீது பற்று, பதவியின் மீது பற்று, உறவுகளின் மீது பற்று. இந்த மூன்றும், அதாவது ஈகோ, பயம், பற்று ஆகிய மூன்றும் ஒன்றாகச் சேரும்போது மனித மனம் தனக்குத்தானே ஒரு மாயையான பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்கிறது. இதை சற்று வெளிவாக ஒரு யதார்த்தமான சூழ்நிலைக்கு கொண்டு வருவோமே. தாராளமாக. மாதத் தவணைகள் கட்ட வேண்டும், குழந்தைகளின் பள்ளிக் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கும் ஒரு நடுத்தர வர்க்க மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். இது அன்றாடம் நாம் பார்க்கும் நிலைதான். அவர் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்காக கொடுப்பதையோ அல்லது மற்றவர்களுக்காக தன் நேரத்தை செலவிடுவதையோ தன் சொந்த குழந்தைகளின் உணவை பறிப்பது போல உணர்கிறார். சரி. இந்த இடத்தில் அவருடைய அந்த சுயநலத்தை நாம் எப்படி தவறாக கூற முடியும்? அது அவரது தற்காப்பு இல்லையா? அது தற்காப்பு போல தோன்றும், ஆனால் அது ஒரு மாயை. விக்டர் பிராங்கல் போன்ற உளவியலாளர்கள் மனிதனின் அர்த்தம் தேடும் பயணம் பற்றி மிக ஆழமாக பேசியிருக்கிறார்கள். ஓ, மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புத்தகத்தில் வருமே அதுவா? ஆமா, அதேதான். உளவியல் ரீதியாக பார்த்தால் மனிதன் தன் சுயநலத்தை தாண்டி மற்றவர்களுக்காக செயல்படும் போது மட்டும்தான் அவனுக்குள் ஒரு முழுமையான மனநிறைவு ஏற்படுகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஒருவருக்கு சிறு உதவி செய்யும் போது உங்கள் மூளையில் ஒரு ஆழமான அமைதி பிறக்கிறது. அது உங்களுக்குள் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆனால் நம் மனம் என்ன சொல்கிறது? முதலில் நீ நன்றாக இரு, உன் தேவைகளை எல்லாம் முடித்துக்கொள், பிறகு மற்றவர்களைப் பற்றி யோசிக்கலாம் என்று சொல்கிறது. ஆனால் அந்த தேவைகளுக்கு முடிவே இல்லையே. அதுதான் நிதர்சனம். மனிதனின் தேவைகளுக்கு முடிவே இல்லை. எனவே அந்த பிறகு என்ற காலம் வரவே வராது. இந்த உடனடி லாபத்தையும் பாதுகாப்பையும் மட்டுமே எதிர்பார்க்கும் மனதின் இயல்புதான் நிலையான ஆக்கத்தை மறைத்து விடுகிறது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறோம், நம்முடைய எல்லையை கட்டி பாதுகாக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு உண்மையில் நம்மை நாமே ஒரு சிறிய சிறைக்குள் அடைத்துக் கொள்கிறோம். அப்படிதானே? முற்றிலும் உண்மை.
மனிதன் எப்போதுமே தனக்கான ஒரு அர்த்தத்தை தேடித்தான் பயணிக்கிறான். அடிப்படை தேவைகளை தாண்டி ஒரு மனிதன் தன்னை முழுமையாக உணரும் நிலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அந்த பாதுகாப்பு என்ற வட்டத்திற்குள்ளேயே வாழ்நாள் முழுவதும் சிக்கிக் கொள்கிறார்கள். அறம் என்பது வேறு ஒன்றுமில்லை, அந்த பயம் நிறைந்த வட்டத்தை உடைத்து வெளியே வருவதுதான். அப்போ இதோட உண்மையான அர்த்தம்தான் என்ன? அறம் என்பது வெறும் தானம் தர்மம் செய்வது மட்டும்தானா? இல்லை, அதைவிட பெரியது. ஒருவருக்கு பணம் கொடுப்பதோ உணவு கொடுப்பதோ மட்டும்தானா அறமா? ஏனென்றால் பலரும் அறம் என்பதை ஒரு சடங்காகவே பார்க்கிறார்கள். நான் 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்து விட்டேன், என் கடமை முடிந்தது என்று நினைக்கிறார்களே, அது அறமா? இது மிகவும் ஆழமான ஒரு கேள்வி. இங்குதான் நாம் சிறப்பு மற்றும் செல்வம் என்ற வள்ளுவரின் வார்த்தைகளை மீண்டும் ஆன்மீக கோணத்தில் பார்க்க வேண்டும். ஆன்மீக கோணத்திலா? ஆமாம். அறம் செய்வது என்பது ஒரு வியாபார பரிவர்த்தனை அல்ல. நான் உனக்கு இதைச் செய்கிறேன், பதிலாக எனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்துச் செய்வது அறமே அல்ல. அது ஒரு வகையான முதலீடு. ஓ, அது முதலீடு, அறம் கிடையாது. உண்மை. உண்மையான அறம் என்பது ஒரு உள்நிலை மாற்றம். சிறப்பு என்பது மற்றவர்கள் நம்மை புகழ்வதல்ல. ரமண மகர்ஷி போன்ற ஞானிகள் கூறுவது போல அது அகங்காரம் அழிந்த நிலை. கொஞ்சம் பொறுங்க, அகங்காரம் அழிந்த நிலை. இதை இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக விளக்க முடியுமா? கண்டிப்பாக. ஈகோ அழிவது என்றெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ முற்றும் துறந்த முனிவர்களுக்கான ஆன்மீக நிலை போல தோன்றுகிறது. நான் தினமும் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் சாதாரண மனிதன். அடுத்தடுத்த கூட்டங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் எனக்குள் எப்படி அகங்காரம் அழியும்? இது முனிவர்களுக்கான விஷயம் என்று நாம் நினைப்பதே ஒரு பெரிய மாயைதான். அகங்காரம் அழிவது என்பது நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போவது கிடையாது. அது ஒரு மிக எளிய நிகழ்வு. அப்படியா? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். உங்கள் அலுவலகத்தில் ஒரு சக ஊழியர் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார். அந்த நேரத்தில், இதனால் எனக்கென்ன லாபம், என் வேலை கெட்டுப்போகுமே என்று நீங்கள் சிந்திக்காமல் இயல்பாக உங்கள் அறிவையும் நேரத்தையும் கொண்டு அவருக்கு உதவுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி. அந்த உதவி செய்யும் சில நிமிடங்களில் உங்கள் மனதில் நான் என்ற எண்ணம் இருக்காது. உங்கள் சுயநலம் அங்கே செயல்படாது. நீங்கள் அந்த செயலோடு ஒன்றிவிட்டீர்கள். அதாவது ஒரு பாய்வு நிலையில், ஃப்ளோ ஸ்டேட் என்று சொல்வார்களே, அது போலவா? அதேதான். உங்களுக்கும் அந்த செயலுக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை. அதுதான் அகங்காரம் அழிந்த நிலை. அந்த நொடியில் ஏற்படும் ஒருவிதமான விடுதலையையும் ஆனந்தத்தையும் தான் சிறப்பு என்று கூறுகிறார்கள். வாவ்! அதாவது ஒரு செயலை எந்தவிதமான சுயநல கணக்கீடுகளும் இல்லாமல் முழுமையாக செய்யும் அந்த தருணம்தான் ஈகோ இல்லாத நிலை என்கிறீர்கள். ஆமாம். இது நம்முடைய அன்றாட வாழ்வில் எல்லோரும் எப்போவாவது உணர்ந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அதை நாம் கவனிப்பதில்லை. மிகச்சரியாக சொன்னீர்கள். இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம் என்றால், அறத்தின் வழியே நடக்கும்போது மனிதன் பிரபஞ்சத்தோடு, இயற்கையோடு ஒரு ஆழமான தொடர்பை உணர்கிறான். இயற்கையோட ஒரு தொடர்பா? ஆமா. இயற்கைக்கென்று தனிப்பட்ட ஈகோ கிடையாது. ஒரு மரம் தனக்காக பழங்களை தருவதில்லை. ஒரு நதி தனக்காக நீரை சுமந்து செல்வதில்லை. அது அதன் இயல்பு. அருமையான விளக்கம். அதேபோல அறம் என்பது மனிதனின் அடிப்படையான இயல்பு. நாம் மற்றவர்களிடம் கருணையாக இருக்கும்போது நாம் இயற்கையின் ஓட்டத்தோடு இணைகிறோம். எதிர்பார்ப்புகள் இல்லாத சரணடைதல் எப்படி ஒரு மனிதனுக்கு உண்மையான விடுதலையை தருகிறது என்பதை புரிந்து கொள்ளும்போது அறம் என்பது ஒரு சுமையாக இல்லாமல் விடுதலையாக மாறுகிறது. ஆக அறம் என்பது நாம் வெளியே தேடும் ஒரு பொருள் அல்ல. அது நமக்குள் இருக்கும் ஒரு தன்மை. அதை வெளிப்படுத்துவதுதான் ஆக்கம். உண்மைதான். இதை கேட்கும்போது மிகவும் உத்வேகமாக இருக்கிறது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒருவருக்கு நிதர்சனமான ஒரு கேள்வியும் எழலாம். என்ன கேள்வி? சொல்லுங்கள். சரி, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இதை எப்படி உங்கள் இன்றைய வாழ்க்கையில் பொருத்தி பார்ப்பது? இன்றைய அவசர வாழ்க்கையில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை எத்தனையோ வேலைப்பழு, குடும்ப பொறுப்புகள், கடுமையான மன அழுத்தம், கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் என நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பரபரப்புக்கு நடுவில் அறத்தை எப்படி இயல்பாக கடைபிடிப்பது? இதற்கென தனியாக நேரம் ஒதுக்க முடியுமா? அறத்திற்கென தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைய அவசர வாழ்க்கையிலும் அறத்தை இயல்பாக கடைபிடிக்க மிக எளிய வழிகள் உள்ளன. அந்த வழிகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல் வழி சுய விழிப்புணர்வு. எந்த ஒரு சின்ன செயலை செய்யும் முன்பும், எந்த ஒரு வார்த்தையை பேசும் முன்பும் ஒரு கணநேரம் நின்று உங்களை நீங்களே கவனிப்பது. செல்ஃப் அவேர்னஸ். ஆமாம். உதாரணமாக, ஒரு மின்னஞ்சலுக்கு கோபமாக பதில் அனுப்பப் போகிறீர்கள். அந்த சென் பொத்தானை அழுத்துவதற்கு முன்பு ஒரு நொடி மூச்சை இழுத்துவிட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்.
என்னவென்று கேட்க வேண்டும்? இது நியாயமானதா? இந்த வார்த்தைகள் அவசியமானதா? இதனால் யாருக்காவது தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுமா என்று கேளுங்கள். அந்த ஒரு நொடி தாமதமும் சுய பரிசோதனையும் தான் அறத்தின் முதல் படி. அதாவது அவசரத்தில் ஒரு வார்த்தையை விட்டு விடுவதற்கோ அல்லது ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கோ முன்பு அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் இடைவெளியை உருவாக்குவது. ஆமாம், சரியாகச் சொன்னீர்கள். ஒரு தூண்டுதலுக்கும் நமது எதிர்விளைக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியில்தான் நமது அறம் வாழ்கிறது என்கிறீர்கள். மிகவும் துல்லியமாக புரிந்து கொண்டீர்கள். அந்த இடைவெளிதான் உங்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம். சரி, இரண்டாவது வழி என்ன? இரண்டாவது வழி மற்றவர்களுக்கு செய்யும் சிறு சிறு உதவிகளை தள்ளி போடாமல் உடனடியாக செய்வது. அறம் என்பது லட்சக்கணக்கில் நன்கொடை வழங்குவது மட்டும்தான் என்று நினைக்க வேண்டாம். சாலையில் முதியவர் ஒருவருக்கு வழிவிடுவது, அலுவலகத்தில் மனச்சோர்வோடு இருக்கும் ஒரு சக ஊழியரிடம் 5 நிமிடம் கனிவாக பேசுவது. ஆமா, இது யாருமே செய்யக்கூடிய எளிய விஷயங்கள்தான். வீட்டில் உள்ளவர்களுக்கு கேட்காமலேயே சின்ன சின்ன வேலைகளில் உதவுவது, இவை அனைத்துமே அறம்தான். இதை அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போடாமல் அந்தந்த நொடியிலேயே செய்துவிடுங்கள். எனக்கு இப்போது ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக புரிகிறது. அறம் என்பது வங்கியில் பணத்தை சேர்ப்பது போல அல்ல. ஓ, அருமையான ஒப்பீடு. எப்படி சொல்கிறீர்கள்? நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம் என்றால், அறம் என்பது ஒரு சேமிப்பு கணக்கு போல நிறைய பணத்தை சேர்த்து வைத்து அதை ஒரு நாள் மொத்தமாக எடுத்து ஒரு பெரிய அறக்கட்டளைக்கு கொடுத்து விடலாம், நிறைய புண்ணியத்தை சேமிக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆமா, அது ஒரு தவறான எண்ணம். ஆனால் உண்மையில் அறம் என்பது மூச்சு விடுவது போல. நாம் எப்போவாது மூச்சு விடுவதை தள்ளி போடுகிறோமா? இல்லை, ஒவ்வொரு நொடியும் அது இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இயல்பாக ஒவ்வொரு செயலிலும் அறம் வெளிப்பட வேண்டும், இல்லையா? மிகச்சிறப்பான ஒரு ஒப்பீடு. அறம் மூச்சு விடுவதை போன்றதுதான். இதைவிட அழகாக இதை விளக்க முடியாது. மூச்சு விடுவதை யாராவது, நான் ஓய்வு பெற்ற பிறகு நிறைய மூச்சு விட்டுக் கொள்கிறேன், இப்போது எனக்கு நேரமில்லை என்று தள்ளி போட முடியுமா? அப்படி செய்தால் அந்த நிமிடமே மூச்சு திணறி நாம் இறந்து விடுவோம். கண்டிப்பா. அதே போலத்தான் அறமும். அறம் செய்வதை எதிர்காலத்திற்காக தள்ளி போடும்போது நீங்கள் இன்று உங்கள் உயிரையே கொஞ்சம் கொஞ்சமாக திணறடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் வள்ளுவர் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று அழுத்தமாக கேட்கிறார். இந்த உடலுக்கல்ல, இந்த உயிர்க்கே அறந்தான் மிகப்பெரிய செல்வம். உண்மைதான். மனித மனம் எப்போதும் சிக்கலான தத்துவங்களை தேடி அலைகிறது. ஆனால் உண்மை மிகவும் எளிமையானது. உங்கள் மனசாட்சிக்கு உண்மையாக இருங்கள், உங்களை சுற்றியுள்ள உயிர்களிடத்தில் அன்பாக இருங்கள். அதேதான். அறம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாதையல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். நாம் ஒவ்வொருவரும் நமக்கான அறத்தை ஒவ்வொரு கணமும் வாழ்ந்துதான் கண்டறிய வேண்டும். அதை எந்த ஒரு புத்தகத்திலிருந்தும் நேரடியாக மனப்பாடம் செய்துவிட முடியாது. வள்ளுவரின் இந்த குரல் நமக்கு ஒரு திசைகாட்டி கருவியாக செயல்படுகிறது இல்லையா? ஆமாம், இது ஒரு பரிணாம வளர்ச்சி. உங்கள் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வு வரும்போது நீங்கள் செய்யும் வேலை, நீங்கள் பழகும் விதம் எல்லாமே ஒரு ஆழமான தியானமாக மாறும். தியானமாக மாறுமா? ஆமாம். அறம் என்பது ஒரு சுமையாக இல்லாமல் அது உங்கள் இயல்பாக மாறும். அந்த நிலையில் ஈகோ இருக்காது, எதிர்காலம் பற்றிய பயம் இருக்காது, எந்த பற்றும் இருக்காது. அங்கே இருப்பது வெறும் சிறப்பும் செல்வமும் நிறைந்த ஒரு முழுமையான மனிதன் மட்டும்தான். எவ்வளவு ஆழமான சிந்தனை இது! அறத்தை தள்ளி போடுவது உங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழ்வதையே தள்ளி போடுவதற்கு சமம். இன்று இரவு நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். எதிர்காலம் குறித்த பயத்தால் இன்று நீங்கள் எந்த மூச்சை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை, உங்கள் கைகளிலேயே இருக்கும் அந்த அறத்தை இன்று எந்த இடத்தில் நீங்கள் தவறவிட்டீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். ஆமாம், சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இது. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பமிருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.